ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் யார்? வசனங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தாங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். இயேசு சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று. இன்னும் 14 வசனங்களை பார்க்கலாம். உலகத்துக்கு வெளிச்சம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. கிறிஸ்துவினுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். 1 கொரிந்தியர் 3:23. பூமிக்கு உப்பு. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. மத்தேயு 5:13. வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. தேவ பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. தேவனுடைய புத்திரர். நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கலாத்தியர் 4:6. கிறிஸ்துவின் சரீரம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. 1 தெசலோனிக்கேயர் 1:3. தேவனுடைய ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 பேதுரு 3:9. தேவ ஜனங்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எரேமியா 30:22. தேவனுடைய மாளிகை. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:9. தேவனுடைய வீட்டார். நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். எபேசியர் 2:19-20. உலகத்தாரல்லாதவர்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யோவான் 15:19. எத்தனை அற்புதமான வசனங்கள்!